பூப்பறிக்க நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. பூப்பறிக்க நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. தந்தானே தந்தானே. சின்ன பொண்ணு ரொம்ப வசதி போல, எவ்வளோ பூ வாங்கி வித்துக்கிட்டு இருக்க நீயே. வாங்க நயன்தாராக்கா வாங்க. வசதியா எதுக்கு சொல்றீங்க? பின்னடி பின்ன பூ விக்கிற ரேட்ல இவ்வளவு பூ வாங்கி விக்கிறது நீயா தாண்டி இருக்கும். அது என்னமோ உண்மைதாண்டி. வழக்கமா பூ விக்கிற அக்கா கூட ஒரு கூடையில கொஞ்சமா தான் பூ கொண்டு விப்பாங்க. ஆனா நீ இவ்ளோ பூ விக்கிறியேடி. பரவாயில்ல பரவாயில்ல, வசதி கூடி போச்சு போல. என்ன இவளுக நாம விக்கிற பூவை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டாளுக போல. ஏன்டி இவ கெக்கப்பகன்னு சிரிக்கிறா? அதானே நைந்தரக்கா, எனக்கு ஒண்ணும் புரியல. பூவே எந்தன் கூந்தலில் உன்னை நான் சூடிட என்ன விலை என்னிடம் நீ கேட்பாயோ. பூவ 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 பூவே பூவ 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 பூவே 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 பூவே. அடியாத்தாடி, இம்புட்டு கலர் பூவு இவ்வளவு பூவை மொத்தமா சேர்த்து நான் பார்த்ததே இல்லட்டி. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். அது சரி, உனக்கு சந்தேகம் வரலன்னா தான் அதிசயம். சந்தேகம் வந்தா என்ன அதிசயம்? ஆமா, என்னடி சந்தேகம் உனக்கு? இந்த நாள் முடிச்சு வர வேலையே இல்லை. எப்ப பரப்பு காட்டுக்கிட்டே இருப்ப சந்தேகத்தை. இது பூக்கடை தானடி? பூக்கடையாங்கிறது பார்த்தா தெரியாதா? ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி அவ என்னதான் சொல்ல வர முழுசாதான் கேப்போமே. சொல்லிட்டி சொல்லு. ஆமா, வழக்கமா நம்ம பூ விக்கிற அக்கா வந்தாங்கன்னா அவங்க வரும்போதே பூ வாசனை வருமே. ஆனா சின்ன பொண்ணு இப்படி கலர் கலரா கட்டிக்கிட்டே இவ்வளவு பூவை கட்டி தொங்க விட்டுருக்கா. ஆனா ஒரு வாசனை இதுல இருந்து வரலையே. கேட்டாலே ஒரு கேள்வி, என்ன கொன்னு புட்ட பட்டு பாவி. இவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கத்தானடி செய்து. ஆமா ஆமா, அந்த அக்கா வித்தீங்கன்னா வாசனை சும்மா மூக்க துளைக்கும். மல்லிப்பூக்கு அப்படி மயங்கி கிடப்பேன் நானு. பரவாயில்லையே, இவ்வளவுதான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவாளுக போல. சரி, எவ்வளவு நேரம் தான் கண்டுபிடிக்காம இருக்காளுங்கன்னு பாப்போமே. மல்லிப்பூ வச்சி வச்சி வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. எப்போ வர போற மச்சான், எப்போ வர போற, பத்து தலை பாம்பா வந்து முத்தம் தர போற. அட மல்லிப்பூ வச்சி வச்சி வாடுது. ராணியக்கா என்ன சொன்னீங்க? மல்லிப்பூ வச்சு வாடுதா? என் கடையில இருக்க மல்லிப்பூ வாங்கி வச்சீங்கன்னா வாடவே வாடாதுக்கா. அது எப்படி டீ? வாங்கடையில வச்ச மல்லிப்பூ மட்டும் வாடாது? ஒருவேளை அது வாடாமல்லியா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும் டீ. யாரு கண்டா வாடாமல்லிய வச்சா பின்ன எப்படி டீ வாடும்? அதத்தான் சொல்றியா இருக்கும். என் கடையில இருக்க மல்லிப்பூ மட்டும் இல்ல, சாமந்தி பூ, முல்லைப்பூ, ரோஜா பூ, எந்த பூவா இருந்தாலும் வாடவே வாடாது. இதுல இருக்க எந்த பூவுமே வாடாதுன்னா பாத்துக்கோங்களேன். அதிசயமான பெண்தானே. புதுசு புதுசாக சொல்றியே லூசாடி, அடியே சின்ன பொண்ணு. நெஜபாந்தாட்டி சொல்றேன், என் கடையில இருக்க பூ ஒத்த பூ ஒரு நாளும் வாடாது. இந்த பூவை நீங்க சோப் போட்டு கூட ரீயூஸ் கூட பண்ணலாம்னா பாத்துக்கோங்களேன். அடியே சின்ன பொண்ணுக்கு மரகிற கலண்டு போச்சாடி. எனக்கு அந்த டவுட் இருக்கத்தான் செய்யுது. ஏன் ராணி அக்கா, உங்களுக்கு தான் தெரியுதா? ஐயே, எனக்கு ஒண்ணும் புரியலையே. பூ பார்க்க அழகா இருக்கு, வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். இவ சொல்றதுக்கும் இந்த பூல வாசனை இல்லாததுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு எனக்கு தோணுது. சரியா சொன்னிட்டி நாலு முடி. எனக்கும் இப்ப தோணுது. கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? கண்டுபிடிச்சி, நான் கண்டுபிடிச்சி, அந்த காரணத்தை நான் கண்டுபிடிச்சேன். சின்ன பொண்ணு, இந்த பூவெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கே. ஆனா வாசனை இல்ல. இதுல இருக்க உள்கூத்து என்ன வண்டி? உண்மையை சொல்லுட்டி. எனக்கு என்னமோ ஏதோ கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கெமிக்கலும் இல்ல மெடிக்கலும் இல்ல. இதுல இருக்க பூ எல்லாம் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே வாடாது. பூவோட ஆயில் ஒரு நாள் தானே டீ. சரி, வாடாமல்லினா கூடதெல்லாம் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா கூட ஒரு வாரம் தானே தாங்கும். அதுக்கு மேல எப்படி ஒரு நாள் வாடாம இருக்கும்? என்கிட்ட இருக்க பூ இருக்குமே. ஏன்னா இந்த பூவெல்லாம் இயற்கையான பூ கிடையாது, எல்லாமே பிளாஸ்டிக் பூ. ஓஹோ, அதான் பூல இருந்து ஸ்மெல்லே வரலையா? பூனாலே ஸ்மெல் அடிக்கதானடி. பூல நல்ல மனம் இல்லனா அது எதுக்கு பிளாஸ்டிக் பூ? அதுவும் சரிதான். இப்போ இந்த பூவுல உங்களுக்கு ஸ்மெல் வேணும் அவ்வளவுதானே. மல்லிப்பூ செண்டு என்கிட்ட இருக்கு. அந்த செண்டை நீங்க ஒண்ணு வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த பூ மாலை அடிச்சு தலையில வச்சீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் மல்லிப்பூ மாதிரியே இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும். அதுவும் சரிதான். ஆமாடி. ஆமா, ஒரு முளை மல்லிப்பூ அந்த அக்கா 50 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன ரேட் போடுற? ஒரு முளை மல்லிப்பூ 50 ரூபா. ஆனா என்கிட்ட ஒரு முளை பூ மொத்தமே 20 ரூபா தான். ஏடி, பிளாஸ்டிக் பூக்கும் ஒரிஜினல் பூக்கும் வித்தியாசம் இல்லையா?
வாங்கிட்டு இரு, ஒரு முழத்தை வாங்கிட்டு போய் வச்சா நல்லாவா இருக்கும்? ஒரிஜினலா பூ வச்சா தானே பூவுக்கு ஒரு மதிப்பு, எனக்கு ஒரு மதிப்பு. ஆமா, இவங்க அப்படியே ஐஏஎஸ் படிச்ச கலெக்டர், இவங்கள போன உடனே சபையில கூட்டு வச்சு மரியாதை கொடுத்துறாங்க. ஆட போவாங்கக்கா, தலையில ஒரு கண்ணி பூ இல்லைன்னா நாய் கூட நம்மளை பார்த்து மதிக்காது. அதுவும் சரிதான்டி. நேத்து என் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் பார்த்துக்க. வேலை அதிகமா இருக்குன்ட்டு ஒரு முழம் பூ வாங்கி வைக்காம போயிட்டேன். எல்லாரும் சொல்லி சொல்லி சிரிக்க வெட்டி. போன வாரம் இப்படிதான் ஒரு கல்யாண வீடு பத்துக்க பூ தேடி தேடி அலைஞ்சு கல்யாண முகூர்த்தத்துல எந்த கட்டையிலுமே பூ கிடைக்கலடி. ஃபங்க்ஷனுக்கு பூ வைக்காமத்தான் போனா என்ன பண்றது? அதிகமா விலை கொடுத்து பூ வாங்கவும் வேண்டாம், சீசன் டைம் பூ கிடைக்காம கஷ்டப்படவும் வேண்டாம். அதே இது பூ அழுக்காருச்சுன்னா திரும்பவும் வாஷ் பண்ணி கூட நம்ம காய போட்டு தலையில வச்சுக்கலாம்னா பாருங்களேன். மனம் வேணும்னா சென்ட் கூட அடிச்சுக்கலாம். பரவாயில்லையேடி, பிளாஸ்டிக் பூல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? வேற என்ன சொல்லு. இருந்தாலும் ஒரிஜினல் பூ மாதிரி கிடையாது இல்லடி. ஏக்கா, இப்போ ஒரிஜினல் பூ வாங்கி 50-100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு நாள் ஒரு வேலை தான் வைக்க முடியும். ஆனா இந்த பூவை நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாள் நல்லா வச்சீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம கலர் கலரா இருக்குது. இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு முழம் பூ தான் வாங்க முடியும். அதே 100 ரூபாய்க்கு இங்க 5 முழம் பூ 5 கலர்ல வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு உங்க சேரிக்கு வச்சா ஒவ்வொரு கலரா வச்சுக்கலாம்னா பாருங்களேன். இதுல வெள்ளை கலர் இருக்குது, வயலட் கலர் இருக்குது, அப்புறம் வெள்ளை கலரோட சிகப்பு கலர் மிக்ஸி இங்கான கலர் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கனகாம்பரத்தோட இலை வச்சு கட்டின மாதிரி இருக்கு. பிச்சி பூவோட இந்த மாதிரி வயலட் கலரை மிக்ஸ் பண்ணி வச்சு கட்டி வச்சிருக்கேன். நிறைய பேருக்கு பியூரா கனகாம்பரம் வைக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி இருக்கு. 1000 பூ இருந்தாலும் எனக்கு மல்லிப்பூ ரோஜா பூ தாண்டி ரொம்ப பிடிக்கும். இந்த பிச்சி பூ மாடெல்லாம் பிடிக்காது பார்த்துக்க. உங்களை மாதிரி பெற்றவங்களுக்கு தான்க்கா மல்லிப்பூ தனியா இருக்கு, மல்லிப்பூட ரோஸா மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஏன் பியூர் ரோஸை கூட கட்டி வச்சிருக்கோம். இதை நீங்க அப்படி வேணாலும் வைக்கலாம் பூ மாதிரி, அப்படி இல்லைன்னா ஆற மாதிரி கூட வளைச்சு கட்டி வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கும்க்கா. பரவாயில்லையேடி, நல்ல ஐடியாவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இந்த மாதிரி சாமந்தி பூ மாதிரி இருக்கு. வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ தொங்க விடலாம். அது மட்டும் இல்லாம ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கலட்டி ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா? அசத்திட்ட சின்ன பொண்ணு, அசத்திட்ட. அதுவும் மலிவான விலையில மல்டிபிள் யூஸோட கலர் கலராக இந்த பிளாஸ்டிக் பூ உங்களுக்கு கிடைக்குதுக்கா, கிடைக்குது. ஆட போடி போக்கத்தவளை, தலையில ஒரு முழம் பூ இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. இதுல ஒரிஜினலா நாளைக்கு 200 ரூபாயா ஒரு முழம் பூ வாங்கி வச்சுட்டு வா பார்க்கலாம். என்கிட்ட வாங்கினா 20 ரூபா. பார்க்க ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குண்டி. பரவாயில்லையே சின்ன பொண்ணு, இப்படின்னா 10 கலர் வாங்கி வச்சுக்கலாம் போல. ஆமாடி, ஆமா. என் கொண்டையில வைக்கிற மாதிரி இருக்கா? ஏக்கா, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் கூட ஒண்ணு இருக்குக்கா, அதையும் பாருங்க. என்னடி சொல்ற? ஸ்பெஷல் ஐட்டமா? அதை காட்டு பார்க்கலாம். இதோ இதான் அது. நிறைய பேர் பூவை கட்டி தொங்க விட மாட்டாங்க, கொண்டையில தான் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு கொண்ட மாதிரியே அச்சா பூ வாங்கி கட்டி வச்சிருக்கோம்க்கா. இது பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், ஆனா இதுவும் பிளாஸ்டிக் தான். அடி சூப்பரா இருக்குடி. எனக்கு இத குடுறி மத. இது எம்புட்டி? 50 ரூபா தான். 50 ரூபா தான். இந்த கொண்ட மாதிரி செஞ்சு வச்சிருக்க பூ கூட 50 ரூபா தான். வேற எதுவும் டிசைன் இருக்காடி இதுல? இதோ பூ மட்டும் பிளாஸ்டிக் இல்ல, இந்த முடியும் பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு முடி கம்மியா இருந்தா இதை அப்படி தலையில சொருகுனா போதும். முடி அதிகமா இருக்க மாதிரி இருக்கும், அலங்காரம் பண்ணி பூ வச்ச மாதிரியும் இருக்கும். அடி சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிடி, எனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது இருக்கா? தாராளமா இருக்குக்கா, இதோ வாங்கிக்கோங்க. எப்பா, இந்த கொண்டையில இந்த பூ வச்சுன்னு சூப்பரா இருக்கே. இனிமேல் காசு கொடுத்து பூ வாங்காம இந்த பிளாஸ்டிக் பூவே வச்சுக்கலாம். அடியே, அந்த ஆற மாதிரி இருக்குது எனக்கு குடுடி. இதோ இந்த ஆரத்தை கூட ட்ரை பண்ணிட்டு சூப்பரா இருக்கும். இது ஒரிஜினல் ரோஜா பூ மாதிரி இருக்குடி. பேஜும் இருக்குடி, பேஜும் இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்குடி. எனக்கு என்னப்போ இந்த சடையாரம் தாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன பொண்ணு, என் தலைக்கு ஏத்த மாதிரி பூ குடுறி. இந்த ஆரத்தை வச்சு பாருங்கக்கா. நல்லா தாண்டி இருக்கு. அடியே, எனக்கு உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எதையாவது எது வச்சு பாப்போம். தலைவலி உலமாவே தெரிஞ்சுட்டேன். என்ன எனக்கு பிடிக்கும்னு எனக்கே தெரியல. சரி, வச்சு பாப்போம். இந்த மல்லிகைப்பூ நல்லா இருக்குடி. இந்த பிச்சுப்பு மாதிரி இருக்கிறத வச்சு பாருடி. இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த கனகாம்பரையும் நல்லா தான் இருக்கு. ஏன்டி எங்களுக்கெல்லாம் பூ கொடுத்தியே, நீ ஒரு பூ வைக்க கூடாது? இதோ வைக்கிறேன்க்கா, வைக்கிறேன். இப்ப எப்படி இருக்கிற அனியக்கா? பாக்க இப்பதாண்டி பொம்பளையா லட்சணமா இருக்க. சின்ன பொண்ணு, இனிமேல் எனக்கு பூ வாங்குற செலவே மிச்சம்டி. ஆமா ஆமா, நானும் இனிமேல் டெய்லி தலைவலி குளமா தெரிஞ்சாலும் பூவை வாங்கி வச்சிருப்பேன்டி. இந்த பிளாஸ்டிக் பூவை சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் எல்லாம் இப்ப நாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட பிறந்த நாள், நம்ம நேத்து அதை விஷ் பண்ண மறந்துட்டோன்னு ரொம்பவே கோவப்பட்டாங்க. சாரி ஃப்ரெண்ட், ஏதோ ஒரு இதுல கமெண்ட்டை ரீட் பண்ணாம விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு உங்களுக்கு விஷ் பண்ணிட்டா போச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆதித்யா விஸ்வநகர்ல இருந்து நமக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சஷ்வந்த், ரோஹித், ஸ்ரீநிதி இவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. Once again, happy birthday to you. Next day, பாக்கியலட்சுமி, செந்தில் குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, கல்பனா, மௌலியன், முத்துவேல், ஓவியா, பிரியா, அருண்குமார், குமார், கற்பகம்,
சஸ்விகா ஸ்ரீ, செல்வம் தமிழ்ச்செல்வம், மகிஷாலினி ஃப்ரம் மதுரை. கவினியர்கள் லட்சுமி பெரி. இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல உங்க நேம் இல்லனா தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, அதுல உங்க நேம் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல்ல ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனல் நேம் சர்ச் பண்ணி அதுல ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து அதுக்கும் இதே மாதிரி ஆதரவு கொடுப்பீங்க நம்புறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.